இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 1400 சிறைச்சாலைகள், கவனிங்க, 1400 சிறைச்சாலைகள் உள்ளன. அதில் 34 பெண்கள் சிறைச்சாலைகளும் அடங்கும். கிட்டத்தட்ட 1400 சிறைச்சாலைகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 138 சிறைச்சாலைகள் உள்ளன. கவனிங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய சிறைச்சாலைகள் என்று 8 சிறைச்சாலைகளை கணக்கிட்டு சொல்வார்கள். அதில் 1 மட்டும் செயல்படவில்லை, மற்ற 7 சிறைச்சாலைகளும் பெரிய சிறைச்சாலைகள், கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட சிறைச்சாலைகள்லாம் இருக்கிறது. அது 8 இருந்தது, அதில் 1 மட்டும் செயல்படாமல் இருக்குது, மற்ற 7 செயல்பட்டுக்கு. நான் வருஷப்பட்டதுக்கிற 1 திகார் ஜெயில். இது ஒரு மோசமான ஜெயில். அங்கே போனவங்க யாரும் திரும்பி வர முடியாது. ரொம்ப கொடூர தண்டனை. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5200 கைதிகளை அவங்க அந்த இடத்துல பராமரிக்கிறாங்க. டெல்லியில் இருக்கிற திகார் ஜெயில். அதுக்கப்புறம் எரவாடா, புனேயில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெயில். இது ஒரு 3200 பேர் இருப்பாங்க கைதிகள். இதெல்லாம் பெரிய ஜெயில். அலகாபாத், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளதெல்லாம் 3000 பேர் கைதிகளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜெயில். அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜமுந்திரி, ஆந்திரா, அலிப்பூர், வெஸ்ட் பெங்கால், பரப்பன அக்ரஹாரம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். பெங்களூர் சிறைச்சாலை, அடிக்கடி நம்ம ஊரில் உள்ள பெரிய ஆட்கள்லாம் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் போய், அது ஒரு பெரிய சிறைச்சாலை. தமிழ்நாட்டில் 2 பெரிய சிறைச்சாலைகள் உண்டு. ஒன்று புழல், இன்னொன்று வேலூர். இந்த 2 பெரிய சிறைச்சாலைகள். அப்போ இதில் மொத்தம் 8. அதில் 7 சிறைச்சாலைகள் இப்போவும் அது செயல்பட்டு கொண்டிருக்கு, 1ஐ தவிர. அப்போ கவனிங்க, இது பெரிய சிறைச்சாலைகள். சிறிய சிறைச்சாலைகள் ஏராளமாய் இருக்கிறது. குறிப்பாக ஒரு கணக்கெடுப்பு, உத்தேச கணக்கெடுப்பு, இந்திய சிறைச்சாலைகளில் எவ்வளோ பேர் கைதிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், பழைய கையேடுகள் அது ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஒரு உத்தேசம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஆண்கள், பெண்கள், சிறார்கள் என்று கிட்டத்தட்ட மொத்தம் 10 லட்சம் பேர் இந்தியாவில் கைதிகளாக இருக்கிறார்கள், சிறை கைதிகளாக இருக்கிறார்கள் என்று ஒரு உத்தேச கணக்கெடுப்பு. ஆண்கள், பெண்கள் கிட்டத்தட்ட 50,000 பெண்கள் இருக்கிறாங்க. சிறார்கள் 17 வயது 18 வயது பூர்த்தி அடையாத ஒருவன் சிறார். அவன் சிறார் சீர்திருத்த அந்த ஜெயிலில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்த கணக்குப்படி 10 லட்சம் பேர் அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க.